முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்பயே முன்குறித்தாராம். அதான் நீங்க உலகமே உண்டாக்கலைங்க, வானம் பூமி எதுவுமே படைக்கப்படல. ஆனா தேவன் அப்பொழுதே உங்களை தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்களா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். ஒண்ணும் இல்லாட்டி கூட நல்லா ஹாப்பியா இருக்கணும். ஆமென். ஏன்னா இந்த சந்தோஷத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இழந்து போக மாட்டோம். இந்த நித்திய ஜீவனை இழந்து போக மாட்டோம். அதனாலதான் குறைவு இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும். ஆனா இந்த சந்தோஷத்தை நாம் இழந்து போகவே மாட்டோம். ஏனென்று சொன்னால் அது நித்திய ஜீவனுக்குரிய சந்தோஷம். ஆமென். இன்னைக்கு இல்லைன்னா கர்த்தர் நாளைக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா இல்லைங்களா? எத்தனை வயசுல பிள்ளைய கொடுத்தாரு? 100 வயசு ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு 90 வயசு. சோர்ந்து போனார் ஆபிரகாம்? இல்ல, அவருக்கு தெரியும் தேவன் சொன்னார்னா செய்து முடிப்பார். ஆமென். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்துக்கு வருகிறேனப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்ய போறீங்க. உம்மை நம்பி உம்முடைய சத்தியத்துக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்கிறவரப்பா. அப்படியாய் ஆபிரகாமுக்கு செய்தீங்க. ஆபிரகாம் உங்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே ஆபிரகாமை உயர்த்தி ஆசீர்வதித்து அந்த ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வந்து அதை விசுவாசத்தினாலே சுதந்திரிக்கும்படியாக மாபெரும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு உடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. நீங்க பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீங்க வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தை அனுப்பி எல்லா பலவீனங்களையும் நீக்குகிறவர், வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியாக நாங்கள் அமர்ந்து கொள்வோம். வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளைன்னு சொன்னா, விதவைகளை கனம் பண்ண வேண்டும் என்கிற கட்டளை. அது விதவைகளை என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விதவைகள் எப்படி இருக்கணும், அவங்களை எப்படி கனம் பண்ணணும், அவங்க தேவனுக்கு எப்படி இருக்கணும், நாம அவங்களை எப்படி கனம் பண்ணணும், இப்படியாப்பட்ட காரியங்களை குறித்து இந்த நாள்ல வேதாகமத்திலே நாங்கள் முதலாவதாக உபாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உபாகமம் 10:18. ஆமென். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவரா? நல்ல கவனிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும், ஒன்னாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கும், இரண்டாவது விதவைகளுக்கும், அப்புறம் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைக்கிறவரும். அந்நியன்னா தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும், அல்லாதவர்களை தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அவங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். அப்படி அன்பு வைக்கிறவரும் பாருங்க, அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அன்ன வஸ்திரம். ஆமென். அன்னம்னா என்னங்க? சாப்பாடு. வஸ்திரம்னா என்னது? உடுப்பு. அப்ப சாப்பாடும் உடைகளையும் அவர் தான் என்ன செய்யறாராம்? கொடுக்கிறாராம். யாராரு கொடுக்கிறாரு? திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு, விதவைகளுக்கு கொடுக்கிறாரு, அப்புறம் அந்நியர்கள் மேல அன்பு வைத்து அவர்களுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அவர்களுக்கு அவர் தான் சாப்பாடு போடுறாரு. அவர்களுக்கு அவர் தான் என்ன செய்யறாரு? வஸ்திரங்களை கொடுக்கிறார். அப்படியாப்பட்ட சர்வ வல்லமையுடைய தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அப்ப தேவனே திக்கற்ற பிள்ளைகளை கனம் பண்ணுகிறார். தேவனே விதவைகளை கனம் பண்ணுகிறார். தேவன் அந்நிய மக்களை தேவன் என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். அவர்கள் மேல அன்பு வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், உடுப்பு கொடுக்கிறார். அப்படியாப்பட்ட சர்வ வல்லமையுடைய தேவனை தான் நாம் என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த நாள்ல இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, கணவனை இழந்தவர்கள் இருக்கிறீங்க, அதே போல மனைவியை இழந்தவர்கள் இருக்கிறீங்க. ஆகவே அவர்களுக்காக தேவன் உங்கள் மத்தியிலே பேசுவார். என்று சொன்னா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறார். ஆமென். தேவன் ஆதியாகமம் தொடக்க ரெவலேஷன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் விதவைகளை கனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
என்னென்று சொன்னால் அவர்களை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். என்னென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து அவர்கள் தனிமையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு துணையாக இருக்கிறவர் யார்? சர்வ வல்லமையுடைய தேவன். அவர்தான் அவர்கள் எல்லாருக்கும் மனவாளனாய் இருக்கிறார். ஆமென். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும். முதிர் வயது உள்ளவங்களை என்ன செய்யக்கூடாது? கடிந்து கொள்ளக்கூடாது. அவர்களை எப்படி எண்ணணும்? சபையில முதிர் வயது உள்ளவங்களை எப்படி நீங்க பார்க்கணும்? ஒரு தகப்பனை போல பார்க்கணும். ஆமென். ஒரு முதிர் வயது உள்ளவங்களை தகப்பனை போல பார்க்கணும். முதிர் வயது உள்ள தாயை எப்படி பார்க்கணும்? ஒரு தாயாக நீங்கள் பார்க்க வேண்டும். முதிர் வயது உள்ளவர்களை ஒரு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் நீங்கள் சபையிலே அவர்களை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். ஒரு தகப்பன், என் தகப்பன் எப்படி பாரு அப்படித்தான் நம்ம அவங்களை பார்க்கணும். அவங்களை என்ன செய்யக்கூடாது? நமக்கு கடிந்து கொள்றதுக்கோ அல்லது அவங்க மேல ஒரு பெரிய பாரத்தை சுமத்துறதுக்கோ நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அவர்களை கனம் பண்ண வேண்டும். முதிர் வயது உள்ளவர்களை ஒரு தகப்பனை போல எண்ண வேண்டும். முதிர் வயது உள்ள அம்மாமார், தாய்மார்களை நம்முடைய தாயாக அவர்களை எண்ண வேண்டும். அவர்களை நாம் கடிந்து கொள்வதற்கு நமக்கு வேதம் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவர்களை கடிந்து கொள்ள முடியாது. ஆமென். அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். அடுத்து, பாலிய புருஷரை சகோதரரை போலவும். நல்லா கவனிங்க. பாலிய புருஷர் அப்படின்னா யாரு? சகோதரர்கள். அதாவது பாலிய புருஷர்கள்னா புருஷர்களாக இருக்கிறவங்க, யங்கா இருக்கிறவங்க, மனைவியோடு இருக்கிறவங்க இல்லைங்களா? மனைவியோடு இருக்கிறவங்க, கணவனோடு இருக்கிறவங்க. அப்ப அந்த பாலிய புருஷர்களை எப்படி எண்ண வேண்டுமா? சபையில சகோதரர்களை போல எண்ணணுமா? பாலிய புருஷர்கள் எப்படி என்னமா? சகோதரன். அவர் எனக்கு யாரு? சகோதரன். பாலிய ஸ்திரிய சகோதரிய போல பார்க்கணுமா? அப்ப அவர் எனக்கு யாரு? சகோதரன். ஸ்திரிகள் யாரு? சகோதரிகள். அப்படிதான் பார்க்கணுமா சபையில? ரெண்டாவது, அடுத்து 2ஆம் வசனம், முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும். நம்ம பார்த்துட்டோம். முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை எப்படி பார்க்கணுமா? தாய்களை போல பார்க்கணுமா? ஒரு தாயாக நாம் பார்க்க வேண்டும். தாய்களை போலவும். பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. நல்லா கவனிங்க. அப்ப பாலிய ஸ்திரிகளை எப்படி பார்க்கணுமா? எல்லா கற்புடனும் அவங்களை எப்படி பார்க்கணுமா? என்னுடைய சகோதரியை போல நாம் பார்த்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். அதே போல பாலிய புருஷர்களையும் என்னுடைய சகோதரனை போல நான் நேசித்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். பாவித்து புத்தி சொல்லு. அடுத்து சொல்றார் பாருங்க, 3ஆம் வசனம், உத்தம விதவைகளாகிய விதவைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். உத்தம விதவைகளாகிய விதவைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். அப்ப விதவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு எழுதுறாரு. பவுல் யாருக்கு எழுதுறாரு? தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. சபையை இப்படித்தான் நடத்தணும் நீ. அப்ப உத்தம விதவைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கனம் பண்ண வேண்டும். அப்படி சொல்லிட்டு விதவைகளுக்கு சில காரியங்களை பவுல் எழுதுகிறார். ரொம்ப முக்கியம். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு காலம் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இதை கற்றுக்கொண்டால் இது உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த வார்த்தை. 4ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்தால், விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவார்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. அதாவது விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது, அப்புறம் பேரன் பேத்திகளாவது இருந்தா, விதவைகளா இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை, முதலாவது என்ன செய்யணும்? அவங்க தன்னுடைய சொந்த குடும்பத்தை, அது ரொம்ப முக்கியம். தன்னுடைய சொந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்? தேவ பக்தியாய் விசாரித்து. தன்னுடைய சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரிக்கணும். தேவ பக்தியாய் எப்படி விசாரிக்கிறது? நல்லா கவனிங்க. தேவ பக்தியா எப்படி விசாரிக்கிறதுனா, கிறிஸ்து இயேசுவுக்குள்
அவர்களை பக்தியில, பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, அன்புல, தேவனுடைய வார்த்தையில அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விசாரித்து அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆமென். அவர்களை விசாரிக்க வேண்டும். விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ பக்தியா எப்படி விசாரிக்கிறது? கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய முடியும்? விசாரிக்க முடியும். அவர்களை விசாரித்து தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும். சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவார்கள். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள கடவார்கள். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ளணுமா? அப்படிதான் பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா? பேர பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா? பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னது? பெற்றார் எப்படி நம்மளை வளர்த்தாங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள வளர்த்தாங்க, பக்தியாய் வளர்த்தாங்க, பக்தி மார்க்கத்துல வளர்த்தாங்க, பரிசுத்தத்துல வளர்த்தாங்க, விசுவாசத்துல வளர்த்தாங்க, அன்புல வளர்த்தாங்க. அதே போல விதவைகளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தா அவங்களே அதே மாதிரி என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுக்குள் பக்தியில, அன்புல, விசுவாசத்துல, கற்புல, பரிசுத்தத்துல அவங்க என்ன செய்யணும்? வளர்த்தெடுத்து பெற்றார்கள் பெற்றார்களிடத்திலிருந்து எப்படி நன்மையை பெற்றுக் கொண்டார்களோ அதே போல நாம் எல்லாரும் அவர்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து பதில் நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அதாவது நீங்க எப்படி பக்தியா இருக்கிறீங்களோ அது போல பிள்ளைகளும் என்ன செய்யணும்? பக்தியா இருக்கணும். அதான் பதில் நன்மையை பெற்றுக்கொள்றது. நீங்க என்ன எதிர்பார்த்து கிறிஸ்து இயேசுக்குள்ள பிள்ளைகளை வளர்க்குறீங்க? பேர பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசமா இருக்கணும், அன்புல நல்ல உறுதியா இருக்கணும், பரிசுத்தத்துல இருக்கணும், எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், எப்பொழுதும் பக்தியா இருக்கணும். அப்படித்தானே நினைச்சு நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம். அப்படித்தானே வளர்க்கிறோம். அப்ப நீங்க உங்க எதிர்பார்ப்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றும்படியாக பதில் நன்மை செய்யணும்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்களும் பதில் நன்மைகளை செய்ய வேண்டும். ஆண்டவருக்குள்ள அவர்கள் பரிசுத்தமாய், உண்மையாய், விசுவாசமாய் ஜீவிக்க வேண்டும். அப்படியாக பேர பிள்ளைகளை என்ன செய்யணும்? விதவைகள் வளர்க்க வேண்டும். ஆமென். பாருங்க எவ்வளவு அருமையான சத்தியம் தெரியுங்களா? அது விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவார்கள். அது எப்படியா? அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. அதுதான் நன்மையும் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குதான்? பிரியமாய் இருக்கிறது. அப்ப முதல் தன்னுடைய சொந்த குடும்பம், முதல்ல தன்னுடைய சொந்த குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், அப்புறம் பேரன் பேத்திகள் இருந்தா அவங்கள முதலாவது நடத்தும் பொழுது அது தேவனுக்கு எப்படி இருக்குதா? பிரியமாய் இருக்கிறது. ஆமென். முதல்ல அதுதாங்க ரொம்ப சவாலே. அதுதான். அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா 5வது வசனம் கவனிங்க. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். நல்லா கவனிங்க. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் அவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் அவள் என்ன செய்வாள்? நிலைத்திருப்பாள். உத்தம விதவையாய் இருந்து பாப்போம், கீழே பார்க்கலாம். நம்ம ஏன் அவ தேவனிடத்துல நம்பிக்கை உள்ளவளா இருக்கணும்? விதவைகள் ஏன் தேவனிடத்துல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே யாரு தான்? தேவன் தான். கணவன் இருக்கும் பொழுது கணவனுக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க, அல்லது மனைவி இருக்கும் பொழுது மனைவியை நேசித்தாங்க. மனைவியை இழந்து போனவங்களும் அதாவது மனைவியை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், அவங்க தான் விதவை என்ற கொமன விதவை அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. அவன் விதவையானவள் ஏன் அவன் கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருக்கும்? அவங்களுக்கு இல்லாததுனால. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் அவங்களை எப்படின்னா 100% உண்மையாக நேசிக்கிறவர் அவர் மட்டும்தான். ஏன்னு சொன்னா விதவையாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சமுதாயத்துல பிரச்சனை, நிறைய பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும். அவர் எல்லாமே பார்த்து கொள்வார், எல்லாமே செய்து கொள்வார். அவருக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க. அவர் ஒரு பிரேக் மாதிரி தான். அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தாங்க. அவர் எல்லாம் நடத்துவார். அவரு சொன்னா செய்வாங்க, இதை செய்யினா செய்வாங்க, இதை செய்யாதுன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் நடத்தி வந்தார். இப்பொழுது கணவன் இல்லாத பட்சத்திலே அவர்களை நடத்துவது சர்வ வல்லமையுடைய தேவன் தான். அவர் தான் பிரேக், அவருடைய வார்த்தை தான் பிரேக். கணவன் தான் கணவன் பிரேக் போட்டுருவாரு. ஆனா இப்ப கணவன் இல்லாததுனால
சர்வ வல்லமையுடைய தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பயபக்தியா இருக்க கடவாள். பயபக்தியா இருந்து சொல்றார் பாருங்க, உத்தம விதவையா இருந்து தனிமையா இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளா இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். இரவும் பகலும் அவ எந்த நேரத்துல அவங்களுடைய நினைப்பெல்லாம் யார் மேல இருக்கும்? தேவன் மேலதான் இருக்கும். வேற யாரு மேல நினைப்பு போக முடியாது. ஏன்னா அவர் தான், அவர் மேலதான் எல்லா நினைப்பும். இரவும் பகலும் என் தேவன் தான், அவர் மணவாளன் மேலதான் ஒரு நினைப்பு இருக்கும். அப்ப இரவும் பகலும் அவள் ஒரு வேண்டுதல் செய்யறது மாத்திரமல்ல, ஜெபத்திலையும் அவங்க நிலைத்திருப்பாங்களா. இரவும் பகலும் அதே நினைவாக, அதே ஞாபகமாக, அதே என்னுடைய மணவாளனை யாரும் கிடையாது என்ன நடத்துறதுக்கு, தேவன் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நினைப்பு வரும் பொழுது தேவன் அவர்களை அற்புத விதமாய் நடத்துகிறார். ஆமென். 6ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். நல்லா கவனிங்க, விதவையா இருந்து சுகபோகமாய் வாழுகிறவர்கள். அதாவது சுகபோகமாய் வாழுகிறதுனா இஷ்டம் போல வாழ்றது. அது ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஆயிரும். ஒரு சிலர் நீங்க பாத்திருக்கீங்களா, சில விதவைகள்லாம் பாக்குறோம். ஒரு கணவன் இழந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நினைச்சிருவாங்க. இஷ்டம் போல வாழுகிறான்னா சுகபோகமாய் வாழ யார் மேல பக்தியா இருக்க மாட்டாங்க, தேவன் மேல பக்தியா இருக்க மாட்டாங்க, தேவனை நம்ப மாட்டாங்க, தேவனை விசுவாசிக்க மாட்டாங்க, அவருடைய வார்த்தைக்குள்ள வர மாட்டாங்க. அவர் தான் மணவாளன் என்கிற அந்த சக்தி அவங்களுக்குள்ள இருக்காது. அவங்க சுகபோகமாக வாழ தன்னை அர்ப்பணிப்பாங்க. சுகபோகமாக வாழ ஃப்ரீடம் ஆயிட்டோம், அதனால இனி சுகபோகமாக எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது, ஒரு பிரேக் இருக்காது. வல்லமையுடைய தேவன் அவர் மேல விசுவாசம் வைத்துட்டாங்களா, அவங்க சதா காலமும் ஒரு அற்புதமான வாழ்வை காண்பார்கள். ஆமே, வேதாகமத்துல இதை நீங்க பார்க்க முடியும். சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோட செத்தவள். 7ஆம் வசனம், அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. அப்ப சொல்றாரு, அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை நீ என்ன செய்யணும்? கட்டளையிடு. சுகபோகமாக வாழ நினைக்க கூடாது. கணவன் இல்லாவிட்டாலும் அல்லது மனைவி இல்லாவிட்டாலும் சர்வ வல்லமையுடைய தேவன் இருக்கிறார். அவர்களுக்கு எல்லாமே யாருன்னா தேவன் தான், வேற யாரும் பார்க்க முடியாது. யாரும் அந்த கணவனுடைய ஸ்தானத்துல இருந்து வேற யாரும் அந்த ஸ்தானத்தை நிரப்ப முடியாது. கணவனுடைய ஸ்தானத்தை யாருக்குமே நிரப்ப முடியாது உலகத்துல. அப்ப அந்த ஸ்தானத்தை யார் நிரப்புவா? சர்வ வல்லமையுடைய தேவன், அவர் தான் மணவாளன், அவர் அந்த ஸ்தானத்தை நிரப்புவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எனக்கு கணவன் இல்லதான் அவரை ஒரு நாள் பார்க்க முடியும், மனைவி இல்லதான் ஒரு நாள் மனைவியை பார்க்க முடியும், கணவனை ஒரு நாள் பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த சாக்கியத்தை எல்லாருக்குமே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே அந்த கணவனுடைய ஸ்தானத்தை சர்வ வல்லமையுடைய தேவனாலே மட்டும்தான் முடியும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்முடைய மணவாளன். ஆமென். அப்ப அதனாலதான் சுகபோகமாக இஷ்டம் போல வாழ முடியாது. பாருங்க, அவர் சொல்றாரு, இஷ்டம் போல வாழ்றாங்கன்னா அவங்க உயிரோட செத்தவள்னு எழுதுறாரு. அவங்களுக்கு புத்தி சொல்லுன்றாரு. தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, நீ புத்திமதி சொல்லு, அப்படி வாழ அனுமதிக்க கூடாது, இஷ்டம் போல வாழ அனுமதிக்க கூடாது. சர்வ வல்லமையுடைய தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய அன்புல, அவருடைய பரிசுத்தத்துல, அவருடைய விசுவாசத்துல, அவருடைய தயவுல வாழ நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தீமோத்தேயை பார்த்து பவுல் எழுதுகிறார். அப்படிதான் நீ புத்தி சொல்லணும் விதவைகளுக்கு அப்படின்னு எழுதுறார். 7ஆம் வசனத்துல, அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. 8ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிவிசுவாசிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அது என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால். அப்போ ஒருத்தர், நான் பாஸ்டரா இருக்கிறேன், நான் முதல்ல யாரை விசாரிக்கிறேன்? என்னுடைய சொந்த குடும்பத்தை நான் விசாரிக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அந்த குடும்பத்துல யார் இருக்கிறாங்க? மகன் இருக்கிறாரா, அல்லது மகள் இருக்கிறாளா, அல்லது சகோதரர்கள் இருக்கிறாங்களா, சகோதரிகள் இருக்கிறாங்களா,
அப்படி இருந்தாங்களா அவங்க என்ன செய்யணும்? அவர்களை என்ன செய்ய வேண்டும்? சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்காம வந்து ஆண்டவரே அல்லேலூயா பாட்டு படிச்சு அந்நிய பாஷை பேசி உருண்டு பிறண்டு வேலையே கிடையாது. ஏன்னா அவன் அவிசுவாசிலும் மோசமானவன் எழுதுறாரு, அவிசுவாசிலும் கெட்டவனா இருப்பானா. அவ குடும்பத்துக்குள் இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் விசுவாசிகளாக இருந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும். 9ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். 60 வயதுக்கு, சரிங்களா, 9ஆம் வசனம் கவனிங்க. 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியா இருந்தவளுமாகிய பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு. இது ரொம்ப ரொம்ப தப்பா எழுதுறாரு பவுல். என்னன்னா அது அவ்வளவு விதவைகள் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவங்க அவ்வளவு தேவனுடைய முழு பரிபூர்ணத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறுகிறவர்கள். ஆமென். ஏன்னா தேவன் தான் அவர்களை கனம் பண்ணுகிறார். ஏன்னா நம்ம உபாகமத்திலே பார்த்துட்டு அது ஒரு வாக்குத்தத்தமான வசனம். அவங்கள தேவனே கனம் பண்ணுகிறார். அன்ன வஸ்திரம் அவர் தான் கொடுக்கிறாராம். சாப்பாடு உடுப்பு எல்லாமே அவருடைய பொறுப்பு. அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கனம் பண்ணுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா 60 வயதுக்கும் குறையாதவளும் அப்படின்னா ஆமா 60 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியா இருந்தவளும் ஆகிய பிள்ளைகளை வளர்த்து. ஒன்னாவது அவங்க வந்து சாட்சி இருக்கணுமா. அது 60 வயசுக்கு மேல விதவைகள் கூட்டத்துல சேர்க்கணும்னா அவங்களுடைய சாட்சியை குறித்து பவுல் எழுதுகிறார். அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு எழுதுறார். ஒன்னாவது வந்து அவர்கள் வந்து பிள்ளைகளை நன்றாய் வளர்த்திருக்க வேண்டும். அவங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யணுமா? பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். அது அவங்களுடைய பொறுப்பு இல்லைங்களா? பிள்ளைகள் என்ன செய்யணும்? நான் வந்து விதவை ஆயிட்டேன் அல்லது மனைவி இறந்துட்டா, கணவன் இறந்துட்டாரு, அதனால என் பிள்ளைகளை யார் வேணாலும் பார்த்துக்கட்டும், அவங்க எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு நம்ம வந்து கைவிட முடியாது. இல்ல, அப்படி கைவிட முடியாதான். பிள்ளைகள் என்ன செய்யணும்? என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தே ஆக வேண்டும். ஆமென். அதான் பிள்ளைகளை வளர்க்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யணும். நீங்க அவர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அவருடைய எல்லா காரியங்களும் நீங்க செய்துதான் ஆக வேண்டும். விட்டுட்டு ஓட முடியாது. பிள்ளைகளை எப்படி வேணாலும் போகட்டும்னு செய்ய முடியாது. இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு விட்டு வளர்த்துருவோம், பெரிய பாரமா இருக்கு இந்த பிள்ளைகள் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க உங்களுடைய பொறுப்பு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அவங்க வளர்ந்து வரும் பொழுது அவங்க குடும்பத்தை சபை பார்க்குது. பிள்ளைகளுடைய குடும்பத்தை சபை பிள்ளைகளை வளர்க்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணுங்களா? அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான ஒரு வழியை காண்பிக்கணும். எல்லாமே இவங்க செய்து முடித்ததை சபை உலகம் கவனிக்கிறது. ஒரு விதவையாக இருந்து அவள் நல்ல வழியில பிள்ளைகளை வளர்த்து தேவனுக்கு உண்மையாக, தேவனுக்கு நீதியாக, தேவனிடத்தில் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வளர்த்து ஒரு தனியா இருந்து கொண்டு இப்படியாப்பட்ட காரியத்தை செய்து தேவனை அவள் மகிமைப்படுத்தி இருக்கிறாள் என்று சொல்லி சபை மாத்திரமல்ல உலக மக்களும் அந்த விதவையானவளை பாராட்டுகிறதுனாலே தேவன் பரலோகத்திலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவ பிள்ளைகளை நன்றாய் வளர்க்க வேண்டும். விசுவாசத்துல வளர்த்து, பரிசுத்தத்துல வளர்த்து, அவ திருமண காரியங்கள், அவங்களுக்கு ஆக வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து கொடுத்து அவர்களை ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல தேவனுக்கு மகிமையான ஒரு குடும்பமாக அவர்களை சரியான நிலையில கொண்டு வரும் வரைக்கும் செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். படிக்க வைக்கிற விஷயத்துல பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைகளை என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த காரியங்களை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். நன்றாய் பிள்ளைகளை வளர்த்து, ஒன்னாவது காரியம் பிள்ளைகளை வளர்க்கணும். ரெண்டாவது வந்து அந்நியரை உபசரிக்கணும். அந்நியர்னா மற்ற ஜனங்கள், சபையில உள்ளவங்க. சபையில நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அந்நியர்கள்னா யாரு? ரட்சிக்கப்படாதவங்க, சபைக்கு வெளியே இருக்கிறவங்க, ஆண்டவரை தெரியாதவங்க, ஆண்டவரை அறியாதவங்க. அப்படியாப்பட்ட அந்நியர்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்நியரை உபசரிக்க வேண்டும். உபசரிக்கணும்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? உபகாரம் செய்யணும், உபசரிக்கணும்.
அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஒருவேளை உங்களால அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா இருந்தா, உதவி செய்ய முடியுமா இருந்தா உதவி செய்யலாம். அல்லது அவர்களுக்கு நீங்க ஏதாவது காரியத்தை செய்ய முடியுமா இருந்தா நீங்க செய்யலாம். உலகத்துல இந்த டீச்சிங் எல்லாம் கிடையாது. உலகத்துல இப்படியெல்லாம் எங்கேயுமே அவங்க கற்றுக் கொடுக்கவே கொடுக்கவும் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னே அவங்களுக்கு தெரியாது உலகத்துல. ஆனா வேதம், பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகாக போதிக்கிறது. ஆமென். எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுங்களா? அப்ப முதல் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கணும், அதை விட்டுறக்கூடாது. பரிசுத்தத்துல வளர்க்கணும், நீதியில வளர்க்கணும், சத்தியத்துல வளர்க்கணும், உண்மையில வளர்க்கணும், தேவனுக்கு பிரியமாய் வளர்க்கணும். அந்த பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கிற வரைக்கும், நீங்க பேரன் பேத்தி எடுக்கிற வரைக்கும் நீங்க அந்த குடும்பத்தை நன்றாய் பிள்ளைகளை வளர்த்து அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஆதரித்து உபசரித்து இந்த சமுதாயத்துக்கு அந்த பிள்ளை, உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் தேவ நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். ஒன்னாவது. இரண்டாவது, அந்நியரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபசரிக்க வேண்டும். இதெல்லாம் யார் செய்ய போறா? தேவன் செய்வார். உங்க பிள்ளைகளை அவர் வளர்ப்பார். ஆனா நீங்க கீழ்ப்படிந்து அதை செய்ய வேண்டும். ஆமென். இரண்டாவது, அந்நியரை உபசரிக்க வேண்டும். அப்புறம் மூன்றாவது காரியம், பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஏன் அப்படி சொல்றாரு? பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. அந்த அளவுக்கு விதவைகள் என்ன செய்யணுமா? கால்களை கழுவணும்னா அவங்க இருதயத்தில் என்ன இருக்கணும்? தாழ்மை இல்லாட்டி கழுவ முடியாது. யாரும் லிட்டரலா எல்லா பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுறது இல்ல. ஒருவேளை அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் விதவையானவள் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்தி பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுகிற அளவுக்கு தன்னுடைய இருதயத்திலே தன்னை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. தாழ்மை அவசியம். பரிசுத்தவான்னா யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் பரிசுத்தவான்கள். அப்ப பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுவதற்கு எப்பொழுதுமே நீங்கள் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக, உங்களை அந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவர்களாக, உங்களை வெறுமையாக்க வேண்டும். தாழ்மையை உங்கள் ஆடையாக நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என தாழ்மை விதவைக்கு அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் எத்தனை வயசுக்கு பிறகா? 60 வயசுனா ஒரு முதிர்ந்த வயது இல்லையா? 60 வயசு ஒரு முதிர்ந்த வயது, முதிர்ச்சியான வயது. அவங்க பேர பிள்ளைகள் எடுத்திருப்பாங்க 60 வயசுல. 60 வயசுல பேர பிள்ளைகள் எடுத்துருவாங்க. அப்ப என்ன செய்ய? விதவையானவள் தன்னை அப்படியே தன்னுடைய தாழ்மையின் கிறிஸ்துவை போல, கிறிஸ்து கால் கழுவுனாரா இல்லைங்களா? சீசர்களுடைய பாதங்களை என்ன செய்தாரு? ஒவ்வொருடைய பாதங்களையும் கழுவுனாருங்க. பேதுருடைய பாதத்தை கழுவுறாரு. ஆண்டவரே, நீங்களா என் காலை கழுவ போறீங்க? நீங்க சர்வ வல்லமையுடைய தேவன், நீங்க என் காலை கழுவுறதுக்கு நான் பாத்துறேன் ஆண்டவரே, வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் பாதத்தை கழுவலன்னா உனக்கு எனக்கு என்ன கிடையாது? ஒரு ஐக்கியமும் கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ட்டாரு. அப்ப பேதுரு சொல்ல, இல்ல என் தலையோட முழுக்க என்ன செஞ்சிருங்க, கழுவுங்க அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் உட்கார்ந்து சீசர்களுடைய கால்களை என்ன செய்யறாரு? கழுவுறாரு. எவ்வளவு பெரிய தாழ்மை பாருங்க. தேவனே தாழ்மையாக இறங்கி வந்து அவர் சீசருடைய கால்களை கழுவுகிறார். அப்ப விதவையானவள் பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுவதற்கு தங்களை என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த வேண்டும். தாழ்மை இருக்கணுமா விதவைகளுக்கு? அடுத்த காரியம், பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து. உபத்திரவப்படுகிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? உதவி செய்யணுமா? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். என்ன வகையில நீங்க உதவி செய்வீங்க? அவங்க உபத்திரவப்படும் பொழுது நீங்க கொடுத்து உதவி செய்யலாம். ஆனா விசுவாசிகளா இருக்கிற நீங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க உபத்திரவப்படுகிறவர்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்யலாம்? ஜெபத்துல உதவி செய்யலாம். நீங்கள் ஜெபிக்கலாம் அவர்களுக்காக. உபத்திரவப்படுகிறவர்களுக்காக என்ன செய்யலாம்? விதவைகளுக்கு அதிகமான நேரம் ஜெபிக்க முடியும். இப்ப சாதாரணவங்களுக்கு நிறைய பாரம் இருக்கும். விதவையானவள் எப்பொழுதுமே தன்னுடைய எஜமானனாகிய தேவனைத்தான் அவள் தன்னுடைய மனவாளனாக வைத்திருக்கிறார். ஆகவே அவர்கள் எந்த நேரத்தில் உபத்திரவப்படுகிறவர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவர்கள் விடுதலை ஆகிறார்கள். ஆமென். உபத்திரவப்படுகிறவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு 2 வகையில உதவி செய்யலாம். ஒன்னு, நீங்க சரீர பிரகாரமாய் அவர்களுக்கு உதவி செய்யலாம். 2வது, ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து. சகலவித நற்கிரியைகளை எப்படி நடப்பிக்கணுமா?
ஜாக்கிரதையா நடப்பிக்கணுமா. எல்லா நற்கிரியைகளையும் நீங்க செய்யணும். எப்படி செய்யணும்? ஜாக்கிரதையா செய்யணும். நற்கிரியை மட்டும்தான் விதவைகள் செய்யணுமா. எந்த துர்க்கிரியைகளையோ கெட்ட கிரியைகளையும் நம்ம யாரும் செய்ய முடியாது. நற்கிரியைகளை செய்யணும். அதை ஜாக்கிரதையாக நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுறார். முதிர்ந்த விதவைகளை இப்படியாப்பட்ட நற்சாட்சி பெற்றவர்கள் அவர்களை விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அதிகமாய் அவர்கள் என்ன படுத்த வேண்டும். அவங்க சாட்சியா வாழ்ந்திருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கரெக்டா வளர்த்திருக்கிறாங்க, அந்நியரை உபசரிச்சிருக்கிறாங்க, பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி இருக்கிறாங்க, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க, நற்கிரியைகளை ஜாக்கிரதையா செய்திருக்கிறாங்க. அப்படி அவங்க தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களை என்ன செய்ய வேண்டும்? சபையும் விதவைகள் கூட்டத்திலே அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். சபை அவர்களை கனப்படுத்த வேண்டும். சபை அவர்களை ஆதரிக்க வேண்டும். ஆமென்.